கேடகம் உறவுகளுக்கு வணக்கம். அதாவது விஜய் அவர்களுடைய பேச்சு இன்றைய தினம் மிக மிக தெளிவான அரசியலை இந்த மக்களிடையே சொல்லி இருக்கு என்பதை தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விடுவாரா, அதிமுகவில் போய் கூட்டணியில் சேர்ந்து விடுவாரான்னு பல கட்டுக்கதைகள் பல போலி அரசியல் விமர்சகர்களால் பரப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக இதற்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் செம்மட்டி எடுத்து தலையில் அடித்தது போல தங்களுடைய கொள்கை எதிரிகள் யார் என்பதையும் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார். கொள்கை எதிரி யார் என்பதை தாவேகாவுடைய முதல் மாநில மாநாட்டில் சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் இன்றைய தினம் ஸ்ட்ராங்காக அடித்திருக்காரு. குறிப்பாக செம்மட்டி எடுத்து இந்த பிளவுவாத அரசியலை செய்பவர்களும் மதவாத அரசியலை செய்பவர்களிடம் தலையில் நங்குன்னு அடித்தது போல இன்றைய தினம் விஜய் அவர்களுடைய அரசியல் பேச்சு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட்டையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்படி ஒருவேளை அந்த மாநில மாநாடு நடத்தப்படுமே ஆனால் அந்த மாநில மாநாடு நிச்சயமாக இந்த தமிழக அரசியலில் மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பது தான் இங்கே கருத்தில் கொள்ளணும். ஏன்னா விஜய் அவர்கள் நடத்திய அந்த தாவேகா முதல் மாநில மாநாட்டிலே 10 லட்சம் பேருக்கு மேலாக அந்த விக்கிரவாண்டி வி சாலையில் நிரம்பி இருந்து மிக பெரிய அளவில் விஜய் அவர்களுடைய அந்த அரசியலை வெளிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பாக யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு விஜய் அவர்களுடைய அந்த பேச்சுக்களும் அரசியல் பேச்சுக்களும் முதல் மாநில மாநாட்டில் இடம்பெற்றது. அவருடைய அந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அரசியல் மிக தூரிதமான அரசியலாக மக்களுக்கான அரசியலாகவும் மக்களோடு மக்களாக அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய அரசியலாகவும் தொடர்ந்து விஜய் அவர்கள் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக 1000 நாட்களுக்கு மேலாக போராடக்கூடிய அந்த கிராம மக்களை நேரடியாகவே விஜய் அவர்கள் போய் சந்தித்து அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதுணையாகவும் சட்ட போராட்டமும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் என்று விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பரந்தூர் அந்த போராட்டக்காரர்கள் அனைவரும் விஜய் அவர்களை அவருடைய தாவேகா அலுவலகம் பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக விஜய் அவர்களிடம் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இதற்கு என்ன முடிவாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் பல்வேறு யோசனைகளையும் ஆலோசனைகளையும் அவர்களுடைய விருப்பங்களையும் அவர்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எது மாதிரியெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசிற்கு செவி சாய்த்து எது மாதிரியான திட்டங்களை இந்த தமிழகத்தில் கொண்டு மக்களை மிகப்பெரிய அளவில் வாட்டி வதைக்கிறது என்பதையும் அதற்கு உதாரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் மக்கள் அவர்களுடைய அந்த வேதனையும் விஜய் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அமைத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை களம் காணுவாரா, யாருடன் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் யாருடன் போய் விஜய் அவர்கள் கூட்டணி அமைப்பார், ஒரு அரசியல் விமர்சகர்களால் பரப்பப்படக்கூடிய அதாவது போலி அரசியல் விமர்சகர்களால் பரப்பப்படக்கூடிய சில இந்த கூட்டணி குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க போகிறார். விரைவில் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை களம் காணப்போகிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவும் இந்த விஜய் அவர்களுடைய கூட்டணியில் இடம்பெற போகிறாங்க. நிறைய குழப்பங்களை இந்த போலி அரசியல் விமர்சகர்கள் அள்ளி தெளித்து கொண்டு வந்திருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சமட்டி அடியாகவும் இவர்களுடைய அந்த பொய் பரப்புரைகளை உடைத்து எறியுவதன் காரணமாகவும் தான் விஜய் அவர்களுடைய இன்றைய தினம் அமைந்த அந்த பேச்சுக்கள் துல்லியமாக தன்னுடைய அரசியல் என்ன, தான் யாரிடம் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பது வரை விஜய் அவர்கள் இன்று வரை தெளிவுபடுத்திவிட்டார். குறிப்பாக இந்த பிளவுவாத அரசியலையும் மதவாத அரசியலை செய்யக்கூடியவர்களுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை விஜய் அவர்கள் இன்றைய தினம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுதான் இந்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க போகிற ஒரு அரசியல் பயணமாக பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே வெளியே வர மாட்டார், வெளியே அரசியல் செய்ய மாட்டார், நிறைய
பேச்சுக்கள் வந்து இந்த போலி அரசியல் விமர்சகர்களால் பரப்பப்பட்டது. ஆனால் மக்கள், பரந்தூர் மக்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த மக்களை நேரடியாக சந்தித்து அந்த மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு குரல் கொடுத்தவர் விஜய் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அதற்கு முன்பு அனிதாவுடைய அந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டத்தின் போதும் விஜய் அவர்களுடைய ஆதரவு, அனிதா மறைவின் போதும் அவர்களுடைய இல்லத்திற்கு நேராக சென்று விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்களை நேரடியாக, அந்த துப்பாக்கி சூடில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று விஜய் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கும் ஒரு ஆதரவை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இயற்கை பேரிடரின் பொழுது தூத்துக்குடியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காரணமாக அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்திலும் விஜய் அவர்கள் களத்தில் நின்று அந்த மக்களை நேரடியாக அழைத்து அவருடைய அலுவலகத்திலே அந்த உதவி பொருட்களை வழங்கி அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதும் கேட்டு தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் இப்பொழுது அஜித்குமார் என்ற இளைஞர் லாக்அப் டெத் காரணமாக அந்த காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த அஜித்குமார் அவர்களுடைய இல்லத்திற்கு நேராக சென்று அஜித்குமார் அவர்களுடைய தாயாரையும் அவருடைய தந்தையும் அவர்களுடைய தம்பிகளையும் பார்த்து அவர்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலை தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு சிறிய ரொக்க பணத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் துணையாக என்று ஒரு ஆதரவை தெரிவித்துவிட்டு விஜய் அவர்கள் வந்திருந்தார். குறிப்பாக செல்போனில் கால் செய்து அந்த குடும்பத்தை விசாரிக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நேரடியாகவே களத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதலும் தெரிவித்துவிட்டு அவர்களுக்காக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இன்னும் 2 தினங்களில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவும் தாவேகா சார்பாக திட்டமிட்டிருந்தார். அதற்கான அந்த அனுமதிகள் ஆரம்பத்தில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து விஜய் அவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் அரசியல் செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் அவருடைய அந்த அரசியல் பயணத்தை முடக்கும் விதமாகவும் தடுக்கும் விதமாகவும் பல போலி அரசியல் விமர்சகர்கள் நேரடியாக விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறார். ஏன்னா பாஜக எந்த காலத்திலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் கால் ஊன்ற முடியாத ஒரு நிலையில தான் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. பாஜகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்றால் பாஜகவுக்கு எதிர்ப்பில் நிற்கக்கூடியவர்கள், எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைவரும் விஜய்க்கு எதிராகவும் தாவேகா கட்சிக்கு எதிராகவும் திரும்பி விடுவார்கள் என்று ஒரு கூட்டு மனப்பான்மையோடு அவர்கள் திட்டமிட்டு பல போய் பரப்புரைகளை செய்தார்கள். ஆனால் அனைத்தையும் உடைத்தெறியும் விதமாக விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக எங்களுடைய கொள்கை எதிரிகள் இந்த மதவாத சக்திகளும் பிளவுவாத சக்திகளும் என்று இந்த ஒன்றிய அரசை பகிரங்கமாக நேரடியாகவே இன்றைய தினம் விமர்சனம் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் நேரடி கொள்கை எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜய் அவர்கள் முன்னிறுத்தி அந்த 2026 சட்டமன்ற தேர்தலை களமாட போகிறார். இன்னும் விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணங்கள் இருக்கிறது. அப்படி விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் துவங்கினால் நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். என விஜய் அவர்கள் ரோட் ஷோ போகும்போது கிட்டத்தட்ட 5 நிமிடத்தில் கடந்து செல்லக்கூடிய அந்த சாலையை விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய தொண்டர்களுடைய பேரன்பின் காரணமாக 5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ரசிகர்களை சந்தித்து விட்டு அவர்களுக்கு உற்சாகமாக அவர்களோடு இங்கிருந்து விட்டு அந்த சாலையை கடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் வெளியில் வந்தாலே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய தொண்டர்கள் கூட்டம் அவரை சார்ந்து இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பார்க்கவே அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறது. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் சுற்றுப்பயணம் மிக மிக பெரிய அளவில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பது தான் இந்த இடத்துல பார்க்கணும். தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்றைய தினம் தெளிவுபடுத்திய அந்த அரசியல் என்பது குறிப்பாக இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் பிளவுவாத அரசியலும் மதவாத அரசியலையும் எதிர்க்கக்கூடிய முக்கிய இந்த இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை நோக்கி வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே சப்போர்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவது மட்டும்தான். அதனால் மட்டும்தான் நாங்கள் உங்களிடம் அடுத்த பதிவுகளை மிக துல்லியமாகவும் அதனை விசாரித்து தெளிவாகவும் கொடுக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்த அனைவர்களுக்கும் மிக மிக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.